கதை தொடங்கிறது மும்பையில் உள்ள ஒரு ஸ்லம்ல. ஹீரோ மகாதேவ் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அம்மாவோட ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றான். அவனோட ஆசையெல்லாம் அவன் அப்பா வேலை பார்த்த கார்பரேஷனில் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணுன்றது தான். ஆனால் அந்த வேலையை வாங்க அவனுக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் தேவைப்படுது. பணம் இல்லாததால் அவன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ரொம்பவே சிரமத்தில் போகுது. சோத்துக்கு கூட வழி இல்லாத நிலைமை அவனுக்கு ஏற்படுது. அதே நேரம் காயத்ரின்ற ஒரு பொண்ணையும் அவன் லவ் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஏதோ ஒரு வேலையாவது பார்க்கலான்னு ஒவ்வொரு இடமா அலையுறான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அதனால் அந்த கவர்மெண்ட் வேலையை வாங்க யார்டையாவது அந்த 50,000 திருட முடிவு பண்ணுறான். அதுக்காக கடைக்கு போய் ஒரு ஆயுதத்தை வாக்கிட்டு அந்த வழியாக வந்த ஒரு டிவி கிரவர்கிட்ட வந்து சைக்கிளை பிடுங்கிட்டு அங்கேருந்து போகிறான். அதே போல் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அரவிந்த்ன்ற ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு அரசியல் சூழ்ச்சியால் கோர்ட்டில் வந்து நிற்கிறான். அவனோட வக்கீல் எதிர் வக்கீலோடு சேர்ந்துட்டு அவனை ஏமாத்துறான். அதோட அந்த எதிர் வக்கீல் ஜட்ஜுக்கும் லஞ்சம் கொடுத்து பொய்யா தீர்ப்பு கொடுக்க வைக்கிறான். அதனால் அரவிந்தும் இந்த கேஸில் தூக்குறான். பிறகு பேங்க் இன்வெஸ்டர் எல்லாருக்கும் தர வேண்டிய கடனால் அவனோட கம்பெனி, வீடு, கார் எல்லாம் சீல் வைக்கப்படுது. இது போக அவனை இன்னும் கடன் கட்ட சொல்லி பேங்க் சைட்லேருந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதனால் அவன் அந்த கடன்லேருந்து தப்பிக்க அவனும் ஒரு போலீஸும் சேர்ந்து அவன் வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அவன் இறந்தது மாதிரி ஒரு பொய்யான நாடகத்தால் பிளான் பின்னு ஒரு திட்டத்தை போட்டுறாங்க. அதுக்காக சில பொருட்கள் வாங்க அரவிந்த் கடை வீதிக்கு போகிறான். அப்போது அரவிந்திட்ட பணம் இருக்கிறத பார்த்துட்டு மகாதேவ் இவன்ட்டு இருந்து நமக்கு தேவையான பணத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணி அவனை ஃபாலோ பண்ணுறான். ஒரு நாள் நைட்டு அவன் வீட்டுக்குள்ளே எப்படியோ புகுந்து பணத்தை தேட ஆரம்பிக்கிறான். அப்போது அங்கே அரவிந்தும் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு தேவையான வேலைகளை பார்த்துட்ருக்கான். ஆனால் மகாதேவுக்கு இதை எதுவும் இன்னும் தெரியாமல் தொடர்ந்து பணத்தை தேடிட்டு இருக்கான். கடைசியாக அரவிந்த் கையில் வச்சுருக்க பெட்டியில் பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து எப்படியோ 50,000 மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். பிறகு மகாதேவோட காதலியும் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு திருடின பணத்தை அவன்கிட்டயே கொடுக்குமாறு அவன்கிட்ட சண்டை போட்டுறான். அதே நேரம் அரவிந்த் அந்த வீட்டை கொளுத்தி விட்டுட்டு அவன் யாருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்த கோல்டு பிஸ்கட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வரான். அப்போது மகாதேவும் திருடின அந்த பணத்தை கொடுத்துட்டு அவனை பற்றி எல்லாத்தையும் சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆனால் அரவிந்த் அந்த பணத்தை அவன்கிட்டயே கொடுத்துட்டு அவனையும் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு இவனும் தப்பிச்சிட்றான். பிறகு மகாதேவ் அரவிந்திருந்து வாங்கின அந்த பணத்தை அவை ஆட்டையை போட்ட சைக்கிள் காரண்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கடைசியாக அவன்கிட்ட லஞ்சம் கேட்க அந்த ஆஃபீஸரையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு அந்த கவர்மெண்ட் வேலையும் வாங்கிடுறான். பிறகு அவன் லவ் பண்ண பொண்ணையும் கல்யாணம் பண்ணிடுறான். அதோட இந்த படமும் முடிஞ்சிருது.